ஹாய், இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா சென்னா மசாலா பார்க்க போகிறோம். பூரிக்கு இந்த சென்னா மசாலா ரொம்ப நல்லாயிருக்கும். 8 மணி நேரம் ஊற வச்ச சென்னாவை உப்பு போட்டு 3 விசில் வச்சு சாஃப்டாக வேக வச்சு எடுத்து வச்சுருங்க. ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் வெண்ணெய் போட்டு நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாம் போட்டு வதக்குங்க. சின்ன வெங்காயமும் நான் இதில் கொஞ்சம் சேர்த்துருக்கேன், சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி ஒரு பெரிய தக்காளியாக இருந்தால் 1 போட்டுக்கோங்க, சின்னதாக இருந்தால் 2 போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சுடுதண்ணியில் ஊற வச்சு முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி பச்சை மிளகாயும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கின உடனே இறக்கி ஆற வச்சுருங்க. ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருங்க. இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 2 போட்டு தாளித்து விட்டு அரைச்சி வச்சுருக்க விழுதை எடுத்து அதில் ஊற்றுங்க. அதில் ஊற்றி நல்லா வதக்குங்க. அதை ஏற்கனவே வதக்கியிருக்கோம், வாசனை பச்சை வாசனை வராது, இருந்தாலும் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் 3 போட்டு வதக்குங்க. கொஞ்சமாக அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க, சீரகப்பொடி போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கின பிறகு வச்ச சென்னாவை அதில் கலந்துருங்க. கலந்து நல்லா ஒரு ஸ்மேஷர் வச்சு அதை மசிச்சு விட்டுருங்க. மசிச்சு விட்டு தூரி மேத்தி கையில் கசக்கி கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தலை தூவி இறக்குனீங்கன்னா சுவையான ஸ்மூத்தான சென்னா மசாலா ரெடி. இது பூரி கூட சர்வ் பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.